இப்போ நம்ம கார்லிக் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிக்கனை மேரினேஷன் பண்ண போகிறோம். மேரினேஷன் பண்ணுறதுக்கு உப்பு, அடுத்து வந்து வெள்ளை மிளகுத்தூள், அடுத்து வந்து சோயா சாஸ், அடுத்து வந்து சில்லி சாஸ், அடுத்து வந்து கார்ன்ஃப்ளோர், அடுத்து வந்து மைதா மாவு, அடுத்து வந்து முட்டை, எடுத்து போட்டுடலாம். நாங்கள் 5 கிலோ அப்புறம் 5 முட்டை போட்டிருக்கோம். போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிக்கலாம். அதை மாவு தெரியாத அளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடாயில். எண்ணெய் கஞ்சவனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் பொரிச்சு எடுப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இது இன்னும் சூடாக இருந்தாக்கா உள்ளே வேகாது, மேலே காதாயிடும். சிக்கன் வந்து இந்த மாதிரி கலர் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்குவோம். கார்லிக் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்குவோம். ஸ்லைஸ் பண்ண கார்லிக் போடுவோம். ஸ்லைஸ் பண்ண கார்லிக்கு சாப்பிடு ஜிஞ்சர், சாப் பண்ண ஆனியன், அடுத்து சாப் பண்ண பச்சை மிளகாய், அடுத்து சாப் பண்ண குடமிளகா, சோயா சாஸ், அடுத்து சில்லி சாஸ், அடுத்து சால்ட்டு, அடுத்து வெள்ளை மிளகுத்தூள், அடுத்து சிக்கன் ஸ்டாக் வாட்டர் ஊற்றுறோம். சிக்கன் எலும்பு வேக வச்ச தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்குவோம். சிக்கனை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்குவோம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்,
garlic chicken கிரேவி ரெடி.